ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேரி சூஷி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹாரரான கேம், அதனால் யாருமே பார்த்து பயந்துடாதீங்க. முக்கியமாக பேய் பார்த்து பயப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்துடாதீங்க. அப்புறம் உங்கள் உயிர் உங்ககிட்டே இருக்காது, பறந்து போயிடும். ஓகே கைஸ், சும்மா ஹாரர் கேம்னு சும்மா ஒரு இன்ட்ரோ சொன்னேன். ஓகே, உண்மையாக நம்ம இன்னைக்கு ஸ்கேரி சூஷி விளாட போகிறோம். ஓகே, உள்ளே போயிடலாம். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் தானடி. ஐயோ, கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க. என்ன மண்டை மேலே ஏதோ எஸ்கேப் ஆகிடுதுன்னு பார்த்தேன். சும்மா உள்ளே போய் பார்ப்போமே சொல்லிட்டு பார்த்தேன். அப்படியே விளாட்னே இருந்தேன். கடைசியில் பார்த்து ஜெயிச்சியே முடிச்சிட்டேன். கடைசியில் என்னடா சும்மா விளாட்னு சொல்லிட்டு கடைசியில் ஜெயிச்சிட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சுன்னு நான் சும்மா விளாண்டுருந்தேங்க. பார்த்தா அது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே சொல்லிட்டு விளாட்னு இருந்தேன். கடைசியில் ஜெயிச்சிட்டேன். அதே மாதிரி இதுவும் உங்களுக்காக ஜெயிச்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இது இப்போ சாப்டர் 1 முடிச்சா சாப்டர் 2க்கு போகணும். இப்போ கூட நான் சாப்டர் 2க்கு போகலாம். பட் நான் என்ன பண்ணேன்னா சாப்டர் 1 முடிச்சு தான் போகிறேன். ஏன்னா ஒரு வீடியோவில் காட்டணும்ல, அதனால் நான் சாப்டர் 1 முடிக்கணும். சாப்டர் 1 முடிச்சுட்டு தான் நம்ம சாப்டர் 2க்கு போகணும். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த சாப்டர் 1 ஸ்கேரி சூஷி. ஐயோ, 3 பேர் தான் வேணாம். இப்போ வேணாம். இன்னைக்கு நிறைய பேர் என்னடா பார்த்துன்னு இருக்கிறீங்க, வாங்கல உள்ள. அதுவும் இல்லாமல் நான் ஒரு புது குக்கி செக்ஷன் வாங்கினேன், காட்டுறேன் எப்படிக்குன்னு. ஓகே, இதில் இந்த டிபி இதோ 10,000ங்க. வாங்கணும்னு ஆசை தான் இருக்குது, ஆனால் என்ன வாங்க தான் முடியாது. ஏன்டா வாங்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, சின்ன சிக்கலுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இந்த வாய்டு சூப்பராக இது வந்து சாப்டர் 2க்கு யூஸ் ஆகும். நல்லா சூப்பராகவே இருக்குது. இதுவும் சாப்டர் 2க்கு யூஸ் ஆகும். டெம்பிள் அதில் இருக்குது. டன்னல் இருக்குது அதில் தெரில. ஓகே, பரவாயில்ல. நான் வந்து என்ன வாங்கினேன் இல்லை, இங்கே வந்துச்சு. ஐயோ, அதை எடுத்துட்டாங்களோ. ஐயோ, அந்த இருக்குது இதுதான் கேம்ப் ஃபயர். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கேம்ப் ஃபயரில் போட்டு சமைச்சு எடுத்துப்போம் கேம்ப் ஃபயர். ஓகே, நம்ம இது வாங்கலாம். எவ்வளோ 2500 இல்லை, ஒரே டவுட்டு இல்லை. அப்படி என்ன இருக்குது? சாரி, அப்படி இல்லை, என்ன இருக்குது? ஒரு தட்டு இருக்குது, 2 இது இருக்குது. பரவாயில்ல, இதில் சூப்பராக டெக்கரேட்டிவாக இருக்குது. ஆனாலும் ஒரு எத்தனை ஒரு 1500 தான் கேட்டாங்க. இது வந்து 2500. சூப்பராக நல்லா வசூல் அடிக்கிறீங்க. ஓகே, எவ்வளோ இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. 500 ரூபாயில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படி நல்லதாக வாங்கணுன்னா 500 ரூபாயில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் இது மேலே காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அந்த காயின்ஸ் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 500 ரூபா இருந்தால் தான் ஒன்றியே ஒரு குக்கிங் செக்ஷன் வாங்க முடியும். என்னங்க பண்ணுறானுங்க இவனுங்க வேறு. உள்ளே வாங்கடா, ஆள் 10 சுத்தமாக 4 பேர் தானே வரும். ஏன் வரானுங்க கொஞ்சம் அப்படியே நம்மளும் உள்ளே போவோம். இன்னும் 3 பேர் வாங்கடா. வேணாம், நம்ம ஃபுல்லாக போனோன்னா எல்லாரோட தான் போனோம். ஓகே, வேணாம். இப்போ அடைச்சி எல்லாம் போயிட்டானுங்க. அது இல்லை, நான் மட்டும் எப்படி நான் போய் விளாடுது. இது 8 பேர் விளாண்டாமாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த இது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போய் கூப்பிடலாமா? ஓகே, ஏன்றது உள்ளே வருவானுங்க. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன்னா அவுட் ஆகிடுவான், இன்னொருத்தன் பார்த்தா வெளியே போயிடுவான். அப்படியே போய் இன்னொருத்தன போய் கடைசியில் நான் மட்டும்தான் இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 2 பேராச்சும் அட்லீஸ்ட் முடியிறப்போ இருக்கணும். ஒரு 6 பேரோட பொண்ணு எவனும் லாஸ்ட்டில் இருக்க மாட்டானுங்க. ஒரு 8 பேரோட பொண்ணுங்க அட்லீஸ்ட் ஒருத்தனாச்சும் நம்ம கூட இருப்பான். இன்னும் வர மாட்டேங்கிறானுங்களே. 2 பேர் ஒன்றும் பக்கத்துலேயே நிற்கணுமா? அடப்பாடி வரைக்கும் வர மாதிரி இல்லை. 6 பேரோடையே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். நம்ம இப்போயே வெறும் இங்கேயே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வேறு ரொம்ப பெரிய கேம் வேறு, அதனால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நடுவில் கட் பண்ணிடுவேன். நடுவில் என்ன எடுக்க போகிறேன்னா பார்க்கலாம். ஓகே, நான் வெயிட்டு ஃபாதர் ப்ளஸ். ஐயோ, ஏன்னா வரும்போதே சொன்னேன்ல பார்த்தீங்களா. சரி, வரும்போது 6 பேரோட வந்து இப்போ 2 பேரும் வெளில போயிட்டாங்க. சரி, நான் உள்ளே போகும்போது 2 பேர் திரும்பி ஒன்றும் வெளில போடுவானு. அடுத்து நான் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பேன். ஹலோ செஃப்ஸ், வெல்கம் டு யுவர் குரூப் இன்டர்வியூ. தேங்க்யூ. ஐ ஆம் ஹிரோஷி கிமுரா. அவன் பேர் ஹிரோஷி கிமுரா. அவன் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் ஆரம்பிச்சானா. நம்மளாம் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக செஃப் கொஸ்டினுக்காக இங்கே வந்துட்டுக்கிறோம் இன்டர்வியூக்கு. அது எனக்கே தெரியுமேடா. ஆனால் அவனுங்க வந்து ரொம்ப வெரி பெஸ்ட் செஃப் தான் ஹையர் பண்ணுவானுங்களாம். இந்த ஜாப் கிடைக்கணும்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 4 கோர்ஸ் மீல் முடியும். அது எனக்கே தெரியும்.
4 கோர்ஸ் சமைச்சு முடிச்சுட்டு கடைசியில் போய் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறவங்களாம் வந்து இப்போ அவங்க நம்ம ஃபுட்டை ட்ரை பண்ணுறதா டைனிங் ரூம் தான் வெயிட் பண்ணுறாங்களாம். ஃபஸ்ட்டு we are going to pay ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைஸ் அண்ட் நோய் தான் எடுக்க போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜானி டேன்னு சொல்லுவான், அதெல்லாம் பேய் கட்டுக்கதை அப்படியே சமாளிக்க பார்ப்பான். அது எதுவும் சொல்லிவிட்டு நம்ம சமாளிக்க பார்ப்போம். கடைசியில் நம்ம கொல்ல பார்ப்பான். அவன் வந்து ஓடி ஆப்பிலாம் பண்ணி ஆனால் லாஸ்ட்டில் ஒரு ஆப்பி வந்து பண்ணுவதும் ரொம்ப கஷ்டம். அதுக்காக எனக்கு 2 லைஃப் வச்சு தெரியுமா, 2 லைஃபு. அப்போ கூட நீ உயிரோட கேட்டீங்கன்னா 3 லைஃப் கொடுத்துருவானுங்க. இங்கே ஒரு லைஃப் கூட இங்கே ஒருத்தர கூட இந்த லைஃப் இங்கே ஒரு லைஃப் கூட வேஸ்ட் பண்ணல. ஆனால் லாஸ்ட்டில் போயிட்டு வச்சு, ஏன்னா லாஸ்ட்டில் போய் முடிக்கிறதே எங்கள் 2 லைஃப் வேஸ்ட்டாக போச்சுங்க. ஏன்னா அந்த ஆப்பி வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதில் வந்து அவ்வளோ எதுவுமே இல்லை வாட்டு எனக்கு ஏன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே போய் ரைஸ் அண்ட் ஓடிடும் இந்த பக்கம் தான் காட்டுது. ஓகே எனக்கு வேறு கொஞ்சம் மறந்துச்சுங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி ஆடினாங்க. இது வேறு அவ்வளோ இல்லை. ஓகே ஃபிஷ் ஃபார்ம் இங்கே தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அந்த ஐயோ அது அந்த பக்கம் வந்து வெஜிடேபிள், இதுக்கு நேராக வந்து ஐயோ என்னது ஐயோ மறந்துட்டேன். இது வரும் ப்ராசஸிங் எதுவும் ஒன்று வரும், கருப்பு கலரில் இருக்கும். அதையும் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அது எல்லாம் அதுனா அந்த கருப்பு கலர் ஒன்று இருக்கும் உங்கள் லாஸ்ட்டில், அது வாங்க எடுக்கிறதே கஷ்டம். அது எடுக்கிறதுக்குள்ளே இப்போ முடியனால அதில் நான் அவுட் ஆகிடும். இன்வைட் ஃப்ரம் மாதரா. ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை, இவர் ஃப்ரெண்டு தான். ஓகே இன்னொரு கொடுத்துடலாம். நம்ம இப்போ விளாண்டுக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். சார் கைஸ் நீங்களும் என் கூட விளாட்ணுன்னா இந்த மாதிரி தாராளமாக எங்கள் ஃப்ரெண்டு கேஸ் கொடுங்க. ரோப்ளாக்ஸில் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு. ரோப்ளாக்ஸில் இப்போ கேபிட்டல் எம் வந்து கேபிட்டல் ASS மாஸ் ஓகேங்களா, அதுதாங்க. அப்புறம் ஃபுல்லாக ப்ளூ தான், ஒரு கண்ணாடி போட்டுப்பேன் அவ்வளோதான். அங்கே பாருங்கள் தெரியலண்ணா மேலே இதான் நான் பார்த்துக்கோங்க, மூஞ்சி பார்த்துக்கோங்க. மேலே தெரியுதா ஒரு இது கழுத்தில் வந்து ஒரு இது போட்டு துணி, அவ்வளோதான். தாராளமாக ஃப்ரெண்டு கேஸ் கொடுங்க, விளாண்டு ஜாலியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஜாலியாக விளாட்லாம். நம்ம கண்டிப்பாக நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். அதுக்காகவே நான் ஒரு கேம் பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்காக ஒரு கேம் பார்த்துருக்கோம், பிரிட்ஜ் பேட்டில்ஸ். அடுத்த கேம் நான் அதான் போடலான்னுக்கிறேன். ஸோ நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா நம்ம பிரிட்ஜ் பேட்டில்ஸே விளாண்டுலாம். ஓகே இந்த வீடியோ சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று சொல்ல விட்றானுங்களா அதுக்குள்ளே இரும்புறது. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சுற்றி எடுத்து பெல்லை போட்டு உடச்சி ஆளில் போட்டுருங்க. ஓகே அந்த பேய் வந்துச்சு, வருது நல்ல வேலை உஷாராயிட்டோம். என்னடா இது இரும்பல் வந்து எனக்கு ஐஸ் உங்களுக்கு தெரியுமா ஒன்று சோகம் வந்துச்சு. இல்லைன்னா நாங்கள் வந்து நேற்றே இது ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நேற்றே ரெக்கார்ட் பண்ணி நேற்றே போட வேண்டியது. நேற்று ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் போட முடியல. அதனால் என்ன பண்ணிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போடல. இன்றைக்கி போடலாம் பார்த்தா எங்கள் அண்ணன் கிட்ட போய் கேட்டான். நான் வந்து சும்மா வீடியோ மட்டும் தான் எடுப்பேன், எங்கள் அப்லோடு அந்த எடிட்டிங் எதுவுமே தெரியாது. அப்படி கேட்டேன், டே போய் அப்லோட் பண்ணுறான்னு சொல்கிறான். அப்புறம் டே அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சான்னு நீங்கள் வந்துச்சு பாருங்க கோவம் இருக்கும். நான் எவ்வளோ தடவை கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளோ தடவை கஷ்டப்பட்டேன். நான் போனதோ ஜெயிக்கலை, ஆனால் அதை வந்து நான் ஜெயிக்கலை, ஜஸ்ட்டு சும்மா ஏதோ விளாண்டுருந்தேன். லாஸ்ட்டில் போய் ஏதோ ரீகரண்ட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. சரி ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு பிடிக்க பேசிட்டு வருமே, அட்லீஸ்ட் அந்த வீடியோ இது அப்லோட் ஆனால் கூட பரவாயில்ல, அதை என்ன பார்ப்பாங்கன்னு நினச்சா கடைசியில் பண்ணாமல் பாருங்க கடுப்பாயிடுச்சு. அவ்வளோதான். சரி திரும்பி என்ன தெரியுமா அவங்க அசால்ட்டாக சொல்லிட்டு திரும்பி ரெக்கார்ட் பண்ணுறாரு. நான் கஷ்டப்பட்டு 35 நிமிஷம் மூச்சு பிடிக்க பேசி போட்டேன். அது யோரிக்க மேடம் ஏன் மேடம் நான் கொடுக்கலாம் என்ன பரவாயில்ல குத்திடுச்சு. ஓகே நேற்று ஃபுல்லாக வேஸ்ட்டுங்க. நான் தான் நிறைய ஆர்டர் கொடுத்துருப்பேன், ஏன்னா 3 ஆர்டர் கொடுத்தேன். ஓகே இல்லை அது 4 ஆர்டர், இப்படி 4 ஆர்டர் கொடுத்தீங்க. சரி நான் கொடுத்துக்குள்ள அதை குத்திச்சிங்க. ஓகே எஸ்கேப்ஸ் 1 நான் ஒரு எஸ்கேப் பண்ணேன். அதான் நேற்று பண்ணலாம் ஒரு மாதம் கழித்து பண்ணேன். பட் இப்போ வந்து நான் நேற்று பண்ணல, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நேற்றுன்னா தெரியல சுத்தமாக எனக்கு விளாடவே வரல, வாய்வோ ரோலிங் ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு நான் என்ன தெரியுமா ஒரு 5 டேக் கிட்ட எடுத்துகிட்டு போங்க, 5 தடவை வாய் உளறி நான் எப்படியாவது ஒரு தடவை எடுத்துட்டேன்டா, இந்த வீடியோ போட்டுட்டேன்டா நினச்சேன். அப்படி சரி அப்படி ஆயிடுச்சு.
அந்த வீடியோக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுதான் சொல்லலாம். இந்த வீடியோ வச்சு பாருங்க. பட் இதுவே தெரியாது. இவன் திடீர்னு வேணா சொல்லிவிடுவான் டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டானா இதுவும் முடிஞ்சுது. ஆனால் இதுக்கு மேலேயும் நான் ட்ரை பண்ண மாட்டேன் இந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சுன்னா. ஓகே, இப்போ ஃபிஷ் ஃபார்ம் வந்து டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, வாட் டு ஸ்கிப் போடா. ஸ்கிப்பிங் ஐயோ நான் தான் கொடுக்கலையா? ஐயோ தெரியாமல் கொடுத்துருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த கட்சி வந்து அவ்வளோதான். ஓகே, இந்த மீன் பேர் வந்து டியூனா வந்து எடுக்க சொல்கிறான். அப்படியே அந்த ரைஸ் எடுத்துருவோம். ஆக்சுவலி என்ன தெரியுமா, நீங்கள் இந்த ஃபிஷ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மெயினாக இந்த ரைஸ் தேவைப்படும். ஓகேங்களா, அந்த ரைஸ் வந்து முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் நீ கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்படி 3 பொருளை எடுக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களால் 2 பொருள் தான் எடுக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுவேன், 2 பொருள் எடுத்துகிட்டு மீதி அந்த ஒரு பொருளில் ஒரே ஒன்று தான் எடுத்துருவீங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், அந்த 3ஆவது தடவை அந்த 2ஆவது தடவை நீங்கள் போவீங்களே அந்த ஒரு பொருள் எடுக்க, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரைஸ் எடுத்து வந்துடுங்க. இந்த ரைஸு ஏற்கனவே எடுத்தால் கூட பரவாயில்ல, இந்த ரைஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா, இப்போ வந்து ஓகே போயாச்சு. இப்போ என்னென்னா நீங்கள் என்னென்ன 3 பொருள் எடுக்கிறீங்க, ஒரு தடவை போயிட்டு வரணும். அதனால் நீங்கள் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா வெறும் 2 ஒரே தடவை போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். சீக்கிரம் சமைச்சு முடியுதுக்குள்ளே 10 வருஷம் ஆகிடும் போல். சீக்கிரம் கட் பண்ணி முடிடா. அது இல்லாமல் அந்த வீடியோ நம்ம அந்த கிரேட் ஸ்கூல் பிரேக் அவுட் போட்டது வந்து இப்போ வந்து அது எவ்வளோ டைம் யூஸ் போகுது, 1K வியூஸ் போகுது. 1K வியூஸ் எடுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. பட் ஒன்றும் போகல. ப்ளீஸ் யாராவது அது வீடியோ பார்த்து கொஞ்சம் 1K வியூஸ் அடிச்சிடுச்சுன்னா எனக்கு போதும். நான் என்ன உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன ட்ரை பண்ணி போடுறேன். ரோப்ளாக்ஸில் நீங்கள் என்ன கேம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்ச கேம் வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி 10 பேர் சொன்னு வச்சுக்கலாம், அந்த 10 கேமும் நாங்கள் ட்ரை பண்ணி போடுறோம். பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணாமல் விடவே மாட்டோம். ஆனால் என்ன யாரும் கமெண்ட் தான் பண்ண மாட்டீங்க. இவ்வளோ மூச்சு பிடிக்க பேசுவேன், ஆனால் கமெண்ட் பண்ணாமல் ஓகே பார்த்துட்டு. அது இல்லாமல் ஒரு சில பேர் என்ன தெரியுமா, எங்களை அப்படியே திட்டி விட்டு போயிடுவீங்க அது இதுவும் சொல்லிட்டு. ஒன்றும் சொல்லி கமெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, என்ன பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு பண்ணால் கூட ப்ரோ. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அது இதுன்னு சொல்லி எங்களே கலாய்ப்பாங்க. அப்படிதான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். அனீஷித்தும் ஒரு யாரோ இந்த சூப்பரால் சப்ஸ்கிரைபர் போல் அவர் தான் கலாச்சின்னு இருந்தார். இந்த இது ரெட் ரீல்ஸு அப்புறம் நாங்கள் ஒன்று கூட ஏதோ போட்டுமே கிவ்அவே, ரெட் ரீல்ஸில் கிவ்அவே கொடுக்கும்போது அவர் தான் எங்களை கலாய்ச்சார். அவருக்கு வந்து 300 பால்ஸ் இருக்கேன், அதுக்கு எங்களை நூப்லாம் சொல்லி கலாய்ச்சார். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, வருதா இல்லை வரல. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, அடுத்த தடவை இதை ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி இல்லாமல் கடுப்பேற்றாதீங்க. நீங்கள் கேட்கலாம் குட்டி வாண்ட மாதிரி இருந்தது உனக்கு என்னடா கடுப்புன்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, பேட் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். பேட் கமெண்ட்லாம் இனிமேல் பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் போடுங்க, நம்ம மேலே ஏறி நின்றுக்கணும், நான் தான் குரங்கு பார்த்தீங்களா. அந்த வீடியோ அப்படி 1K போய்தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எந்த கேம் வேணால் ட்ரை பண்ணி போடுறேன். அதுவே நம்ம என்ன தெரியும், நாங்கள் 99 Nights in the Forest இந்த 99 Nights in the Forest வந்து போட்டோம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, அந்த வீடியோ நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்தோம், இதுக்குள்ளே வரேன். இன்னும் ஃபஸ்ட்டு வந்தோமா, அது வந்தோடனே எங்கள் அண்ணன் தேவையில்லாமல் அந்த உள்ஃபோ போய் அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டான். திரும்பி ஒரு கேமை க்ரியேட் பண்ணோம், அதுலேயும் அப்படி தான் ஒழுங்காக ஆடாமல் தோற்றுட்டோம். சரி வெளியில் வந்துட்டோம், அவ்வளோதான் போதும் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் இந்த தடவை என்ன நினைக்கிறோம், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போகலாம். அந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணலாம். என்னென்னா புதுசாக அந்த வாழ்க்கை அப்டேட் அதை அப்படி சுற்றி பார்க்கலாம். அப்புறம் ஸ்னோ அப்டேட் கூட நடுவு என்ன தெரியுமா, இப்போ ஒரு சில ஒரு ரேண்டம் ஆப்ஸில் ஸ்னோவும் வருது வாழ்க்கையும் வருது. அப்போ போகும்போது வாழ்க்கை வந்துச்சுன்னா வாழ்க்கையோட சுற்றி பார்க்கலாம். அண்டு இந்த மல்டி சாங்கோட அடிக்கலாம், 4 பிக்சர் சேவ் பண்ணலாம், எல்லா சேனலும் முடிக்க பார்க்கலாம். எல்லாமே நம்ம முடிச்சுட்டு கண்டிப்பாக 100 days, அதுவும் 100 days சர்வே பண்ணலாம், எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதில் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக.
ஓகே இது சப்மிட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நிறைய எல்லாத்தையும் முடிக்க பார்க்கணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து என்னென்னா என்ன சொன்னால் யாருக்குமே அது பிடிக்கலையா. ஏன்டான்னு கேட்டால் அது வந்து அவ்வளோ யூஸ் போகலாம் சொல்கிறான். கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அந்த கேமு? பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ போடுங்க ப்ரோன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எதுவுமே சொல்லல. அண்ணன் எங்கள் அண்ணன் என்ன நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கல, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க போடுறா, யாருமே பிடிக்கல போல், வேணாண்டா இந்த கேமு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிக்கல, போர் அடிக்குதான். கைஸ் இங்கே பாருங்க, ஒரு சில பேர் 12,000 days சர்வே பண்ணுறாங்க, அவங்களுக்கே போர் அடிக்க மாட்டேங்குது. இவன் வெறும் இதுமா 1 day சர்வே பண்ணிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் கைஸ் எனக்கு மனசு வலிக்குது. வெறும் என்னது ஒரு சில பேர் 500 days ஓகே 12,000 days கூட தேவையில்லை, மற்றவங்க 500 days சர்வே பண்ணுறாங்க, அவங்களுக்கே போர் அடிக்கலைன்னா இவன் 5 days சர்வே பண்ண இவனுக்கு எப்படா போர் அடிக்குதுன்னா எனக்கு பெருசாக படிக்குது கைஸ். வேறு அதுக்குள்ளே போட்டுருக்கேன். நான் சொன்னேன் டே இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது, ஸ்னோ வேறு அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது, அது வேறு அது வேறு அந்த ஸ்னோவில் வந்து சாதமாக போக முடியாது, அதுக்கான இதுவெலாம் நம்ம செய்யணும், அது வேறு செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவனுக்கு கேட்க மாட்டேங்கிறான், ஆனால் போரடி தான் சொல்கிறான். கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் 19 nights இந்த ஃபாரஸ்ட்டு அப்படி யாராவது 10 பேர் கமெண்ட் பண்ணாலே போதும் நாங்கள் போடுறோம். நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் மனசை வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் இவ்வளோ பேசுகிறேன், அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு ப்ரோ 19 nights இந்த ஃபாரஸ்ட் நீங்கள் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே அடுத்த ஆர்டர் வந்துச்சு. ஆஹா இப்போ யாருமே இல்லையா, நான் மட்டும்தானா? அடா பாவிங்களா, அதான் நினச்சேங்க. பார்த்தீங்களா விட்டு போயிட்டானுங்க. இதுதான் இந்த கேமே பிடிக்காது. 3 ஆர்டர் ஓகே 3 ஆர்டர் வந்து நான் முடிக்கணும், அதுவும் தனியாக. பரவாயில்ல கைஸ் பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ளவுண்டர் மீனாக இந்த தடவை போயிட்டுலாம். ஓகே எடுத்தாச்சு. என்னடா இது ஓகே வந்துச்சு பார்த்தீங்களா. நான் ஆபியில் கிங்கு இப்போ ஏன்னா நீ போன்னு கேட்டிங்கன்னா அதுதான் திடீர்னு அவுட் ஆகிட்டேன்னா அப்புறம் அசிங்கமாக போயிடும், அதனால தான் நான் போகல. அப்புறம் ஓகே இது வச்சாச்சு ஃப்ளவுண்டரு. அச்சோ இல்லை வேலை இந்த வேலை பிடிச்சிட்டு என்ன இப்போ இப்போ பார்த்து போடாடி. இந்த மாதிரி காலை வச்சா ஸ்லோவாக நடப்பேன், அப்படி தான் வச்சா போய் அதுக்கிட்ட மாட்டிக்கினேன். ஓகே இந்த மீனை என்னடா இது பேச முடியல, தொண்டை காரகரன்னு இது. ஓகே வருது சூழ்ச்சி விட்டுரு எப்பாடி இது இப்போ சூஷியான்னு தெரில. ஆனால் நம்ம ஜானிட்டன் கூப்பிடலாமா? சரி விடுங்க, ஏதோ ஒன்று கூப்பிட்டுன்னு போகலாம். சரி இப்போ வந்து நான் ஏதோ தனியாக போடுறேன்ல, நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து வந்து ஸ்கேரி சூஷி ப்ரோ 2 ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஸ்கேரி 2 போடுவோம். அதுவும் எங்கள் அண்ணனோட சேர்ந்து. நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக ஹாப்பியில் வச்சு கேரட்டு கரெக்டாக பதில் வந்துட்டேன். ப்ளீஸ் கைஸ் அந்த வீடியோ அதாவது அந்த வருதா வரவில்லை அந்த வீடியோ சொன்னேன்ல ஒரு ஓகே அந்த வீடியோவை அதை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கிரேட் ஸ்கூல் பிரேக் அவுட் அந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அந்த வீடியோ வந்து எப்போ எடுத்துகிட்டு போக பாருங்கள். எப்படியாவது ஒரு அந்த வியூஸ் போகிறதுக்கு 1K வியூஸ் இன்னும் 973 வியூஸ் போயிடுச்சு. இப்போ நாங்கள் பார்த்தது 973 வியூஸ் வரைக்கும் போச்சு. நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சு பார்த்தீங்கன்னா போவோம். ஒரு ஒன்றும் வியூஸ் போயிட்டுனா கண்டிப்பாக நாங்கள் சொன்ன கேம் ட்ரை பண்ணுறோம். அப்படி நீங்கள் எதுவுமே சொல்லிங்கன்னா நாங்கள் இதுவும் ட்ரை பண்ணுறோம். 19 nights ஃபாரஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஓகே இன்னும் 2 ஆர்டரு, இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது? 7 நிமிஷம் தானே, எவ்வளோ கஷ்டம்டா. பரவாயில்ல முடிக்க பார்ப்போம். கரெக்டாக இது வரை கருப்பு பூனை மாதிரி கிராஸ் பண்ணினே இருக்குங்க. நம்ம இன்றைக்காவது வெளியில் போகிறப்போ தான் என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை கரெக்டாக என்ன தெரியுமா கிராஸ் பண்ணணும், கரெக்டாக கிராஸ் பண்ணிங்கன்னா பாருங்களேன். நம்ம நல்ல ஒரு மீனை வச்சு ஐயோ மீனை வந்து பாருங்களேன். உங்களை வந்து பூனையை வளர்த்தா அது என்ன தெரியுமா பண்ணணும், நம்ம கரெக்டாக நம்ம ஏன் வெளியில் போகிறோம் பிளான் பண்ணுறோம் வெளியில் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன தெரியுமா கரெக்டாக அது வந்து தாண்டும் கருப்பு பூனை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பூனை இல்லை. அப்பப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ஊரில் வந்து போவோம், அப்போ வந்து ஒரு பூனை இருக்கும். அப்படி தான் நாங்கள் வெளியில் போகும்போது கரெக்டாக கிராஸ் பண்ணோம், அப்படி இப்படியும் போயிட்டு வரோம். அப்படி தாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், சும்மா அது சொல்லுவாங்க அந்த கருப்பு பூனை கிராஸ் பண்ணால் அது டிஸ்ட்ரி எதோ சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதை நம்பத்தில்லை, சும்மா கருப்பு பூனை கிராஸ் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. ஓகே உள்ளே போயாச்சு.
இங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் இது மட்டும் இதுவாகிட்டுக்கு கீழே வந்துட்டுக்கு. வாட்டர் திறக்கலாம். ஐயோ 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 லாஸ்ட்டில் நான் அப்படியே தப்பிக்கும் போது என்ன தெரியுமா, இது தாங்க என்னை போட்டு தள்ளிச்சு. ஐயோ இந்த அந்த என்ன சொல்லி அந்த இதுதான் இந்த பூதம் தான் அந்த இது பச்சையாக மேலே துப்பிச்சிங்க. அதனால தான் விட்டான ரொட்டேஷன் ப்ராக்ரஸ். பாருங்க கருப்பு சொன்னு பார்த்தீங்களா, அப்படின்னு நம்ம வெளியில் போகிறப்ப தான் பாருங்க கருப்பு போன மாதிரி கிராஸ் பண்ணுது. இப்போ நான் அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் கிராஸ் ஆகும். டேய் நீ ஏன்டா வேலை மட்டும் இந்த போ ரேஸ் வச்சு உடனே கரெக்டாக கிராஸ் பண்ணிச்சு போகலாம். வச்சிங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு. நான் அந்த பக்கம் பார்த்தேன் பிகாக போயிட்டு நான் அப்படி வரத்துக்குள்ளே சீக்கிரமாக வந்துச்சு. இப்போ ஏன்டா ரைஸ் எடுத்து வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்தது சொன்ன மாதிரி தான் யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் தேவையில்லாம் பண்ண தேவையில்ல. ஓகே இது எடுத்து போடு. ஓகே இது பிளேட் ஃபுட் ரேப் குக்குடு நோரி பிளேட் ஃபுட். இன்னும் இந்த கேரட் எவ்வளோ நேரம் வெட்டின்னு கொஞ்சம் தெரில. லாஸ்ட்டில் வந்து எனக்கு வெறும் 2 ஆடு தான் வரும். ஏன்னா அந்த இது இருக்குல்ல ஒன்று, அது பேர் என்ன, அந்த ரிசர்ச் ப்ராசஸிங்க கொஞ்சம் அது எடுக்கிறது தாங்க கஷ்டங்க. ஓகே இது கைஸ் என்னென்னா இந்த வீடியோக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த 35 நிமிஷம் மூச்சு பேசினேன். பட் என்னாச்சு உங்களுக்கு புட்டுக்குச்சு. அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அப்படியே அட்லீஸ்ட் அந்த வீடியோவுக்கு போகணும். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு அவ்வளோலாம் வேணாம், ஒரு 100 வியூஸ் மேலே தாண்டி போனால் போதுங்க. எனக்கு மனசு கொஞ்சமாச்சு நல்லா இருக்குங்க. இல்லை அவ்வளோதான். ஏன்னா இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டுறேன். ஏன்னா நான் மூச்சு பிடிக்க பேசினேன். கடைசியில் பார்த்தா அக்காட்ட மொத்தமாக அவன் பண்ண அக்காட்ட சொல்கிறான், அது போயிடுச்சா டெலிட் ஆயிடுச்சா ஸ்பேஸ் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அப்போ வந்துச்சு பாருங்க வெறி. அவ்வளோதான். ஃபெர்டிலைசர் திறப்போம் இதுலையாச்சும் இருக்குமா, இல்லை இருக்காது அது இருக்காதா. ஏன் நான் திறக்கிறப்ப தான் கரெக்டாக எல்லாமே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக அப்படியே க்ரீனாக மாறிடும். அப்படி நீங்கள் கெட்டியாக ப்ரோ அதான் ஒன்றும் அவ்வளோ அப்படி கெட்டியாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, கெட்டியாக இருந்தால் முடிச்சிடும் கதை. இது கிட்ட இருக்கக்கூடாது ரொம்ப. ஓகே வருதா, சூஷி வரலை. சூஷியே ஜானிட்டர் அது பாருங்க. இது வந்து நூரி இந்த ரைஸ் கிரெயின்ஸ். எனக்கு ஒரு டவுட்டுங்க, அவன் எடுத்து பார்க்க செடி. ஓகே சாரி, அது செடி மாதிரி தானே இருக்குது. அவன் கையில் கப்பும் இல்லை, ஆனால் எடுக்கும் போது அப்படி கப்பு அதில் உள்ள ரைஸில் இருக்குது. அதுதான் அங்கே டவுட்டு. ஓகே இதை எடுத்து போட்டுடலாம். ஐயோ லாஸ்ட் ஆர்டர் தான் அப்படியே முடிச்சிடணும். வருது அதுக்கு டக்குன்னு அந்த லாஸ்ட் ஆர்டரே முடிச்சிடணும். டியூனா மீன். ஆனால் மீன் எடுக்க தாங்க இது கஷ்டமே. ஏன் தான் மீன் எடுக்க சொல்கிறானுங்கன்னு தெரியல, கடுப்பாகுங்க. பாருங்க ஆவி பண்ணது லைட்டாக காலை கீழே வச்சாலும் முடிஞ்சுது சோழி. ஓகே டியூனா எடுத்தாச்சு. ஐயோ வேறு டைம் இங்கே தாங்க டைம் வேஸ்ட் ஆகும் நிறைய. சீக்கிரம். ஓகே ரிசர்ச் அடுத்தது ரிசர்ச் அண்ட் ப்ராசஸிங். ஐயோ யாரா இது சும்மா வந்துடுது. அதுதாங்க கஷ்டம் ரிசர்ச் அண்ட் ப்ராசஸிங். அதுலேயும் நம்ம முடிச்சிட்டோன்னா லாஸ்ட்டில் ஒரு ஆப்டிவ் வரும். அந்த ஆப்டிவை நம்ம முடிச்சிட்டோன்னா இதோட இந்த இது முடிஞ்சிடும். அதோட நம்ம இந்த கேம் பிளேவும் முடிஞ்சிடும். ஓகே இப்போ இதை கட் பண்ணி போடலாம். ஆமாம் நோரி எத்தனை நோரி இங்கே தாங்க இருக்குது. என்னடா இது ஒரு மாதிரி ஆகுது. வெறும் வெஜிடபிள் இது ரைஸும் வரும், இந்த வெஜிடபிள் மட்டும் போட்டா. சீக்கிரம் பச்சைமலை ஓடு. போட்டாச்சு சீக்கிரம். நான் வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் பேசி விட்டேன். இன்னும் என்ன பேசுறதுன்னு தெரில. இந்த கேம்லேயும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. சாதாரணமாக சமைக்க இருக்குது. அப்புறம் அந்த ரிசர்ச் ப்ராசஸிங்கு ஒரே ஒருத்தவங்க மட்டும் காட்டிடுறேன். அது எப்படி எடுக்கணும் ஒரே ஒருத்தவங்க மட்டும் காட்டிடுறேன். மீதி வந்து நான் காட்ட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கடுப்பாயிடும் வந்து ரிசர்ச் ப்ராசஸிங் எடுக்கிற இடத்துல. ஃபஸ்ட்டு தடவை மட்டும் சும்மா காட்டிடுவேன். ஓகேங்களா. ஓகே இந்த முடிஞ்சிச்சு. 3 க்ளோசஸ் டவுன் 1 லெஃப்ட்டு. ஓட்டு ஸ்கிப்பு போ. அதை ஒன்றும் பேச மாட்டான். லாஸ்ட்டில் அது ஒன்று இருக்குது, அதையும் முடிச்சிருங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு அவ்வளோதான். பூனை வருதா? பூனை வருது. இன்னும் இது பேர் பூனை தாங்க. ஓகே இப்போ என்ன ரைஸு டியூனா ரெண்டுத்தையும் எடுக்கணும். ரெண்டுத்தையும் எடுத்துரு. அப்புறம் ரிசர்ச் அண்ட் ப்ராசஸிங் இப்போலாம் நான் ஒரே ஒருத்தர் தான் காட்டுவேன். அது ஏன்னா அது வந்து கடுப்பாயிடும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பேசணும் எனக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து தெரியாது, ஏதோ பேசி தாங்க போயிட்டுருக்கானுங்க. ஸ்கிப்பு
லாஸ்ட்டாக அந்த கிரேஸ்னு ஒரு பண்ண மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் போச்சு. ஓகே, இந்த ரிசர்ச் ப்ராசஸ் வந்து ஐயோ அதில் வந்து ரொம்ப நின்று போகிற மாதிரி இருக்குமா. எனக்கே கடுப்பாயிடுச்சு. கேமே லீவ் பண்ணிடலாம்னு தோணுச்சு. பட் விளாண்டு தான் ஆகணும்னு தோணுச்சு. ஏன் தெரியுமா, இது ஏன்னா இருந்தால் கூட சும்மா வந்து அவனும் எடுக்கிறதுக்கு வருவான். அந்த எடுக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெட் வந்து எடுக்கிறதுக்கு வருவான். சும்மா அவனை வச்சு பார்த்துன்னுக்கலாம், கேள்வியாக அவங்க கூட போகலாம். ஆனால் நம்ம தனியாக விளாடும் போது தாங்க ஒரு மாதிரி இருக்கும். தனியாக விளாடும் போது தான் எவனும் இருக்க மாட்டான். இந்த கேமே தாங்க வெறுப்பு. எவனும் வர மாட்டான். இந்த டிக்டே பக்கெட் கூட அப்படி தாங்க. 1990 பார்த்து டிக்டே பக்கெட் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் அப்படி தாங்க. எவனும் கடைசியில் பார்த்தா நம்ம மட்டும் தான் இருப்போம், எவனும் இருக்க மாட்டான். ரிசர்ச் அண்ட் ப்ராசஸிங்க்கும் வந்தாச்சு. கிமரா ரிசர்ச் லேபா, இதில் இங்கே தாங்க நம்ம தப்பிச்சு போவோம். ஓகே, எங்கே அந்த ஓகே இது போது அந்த சீக்கிரம் போ. போச்சு சீக்கிரம் வந்துட போகுது. இப்போ தாண்டி போயிடுச்சா? இல்லை இப்போ தான் வருது. அது போட்டோம் சீரம் இங்கே வந்து ஒளியதுக்கு இடம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்க, இங்கே போய் ஒழிச்சிக்கணும். ஓகேங்களா? ஐயோ இந்த பறவை சவுண்டு பண்ணு. ஐயோ கைஸ், கொஞ்சம் சவுண்டு கேட்டால் தப்பாக அடிச்சுக்காதீங்க. பறவை தான் கத்துது. இந்த ஏன்டா ஜன்னலை சாத்த முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஜன்னலை சாத்தி தாங்க வச்சுக்கிறேன். ஆனால் இந்த பறவை வேறு ஒன்று இருங்க, தட்டி விட்டு வரேன் அந்த பறவையை. கைஸ், அது இப்போ தான் பார்க்குறேன். ஜன்னலே நான் அவ்வளோ சாத்தலை. அது என்ன நினச்சேன், இவ்வளோ ஜன்னல் சாத்திட்டேன் ஆனாலும் சவுண்டு கேட்குதுன்னு நினச்சேன் கைஸ். இப்போ தான் பாருங்க, ஜன்னலே சாத்தலை ஆனால் சவுண்டு வந்துருக்கு. இது என்னென்ன கருப்பு கலரில் இருக்குது. இதெல்லாம் போய் டேஸ்ட் இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவாங்க. டெலிஷியஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பரான இன்க்ரீடியன்ட் போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிப்பான். இதெல்லாம் போய் ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்கிற பார்த்தியாடா, அதான் அவனோட கம்பெனி பற்றி நல்லா சொல்லுவான். ஐயோ இந்த வேறங்க. இந்த பக்கம் போனோம். இப்போ இந்த பக்கம் தான். ஐயா சீக்கிரமா டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு போனோம். இல்லை ஆடியன்ஸ்க்கெலாம் கடுப்பாயிடும். வியூவர்ஸ்க்கெலாம் கடுப்பாயிடுவாங்க. ஓகே, ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. டிப்பு CEO 100 இயரா. ஓகே, ஐயோ ப்ளீஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு ஸ்டே அவே ஃப்ரம் தி லைட்ஸா. ஜஸ்ட் மிஸ்ஸு அவுட் ஆகிட்டு. இப்போ என்னன்னா தப்பிச்சுட்டேன். கருப்பு நான் கிராஸ் பண்ணதா இல்லை? கிராஸ் பண்ண வந்துச்சுனால நம்ம முன்னாடியே போயிட்டோம். ஓகே, போடா சீக்கிரமாக போய் இது போட்டுடலாம். அடுத்த தடவை நான் போகும்போது வந்து காட்ட மாட்டேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கே கடுப்பாயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு கடுப்பாயிடும். எடுத்து போடு. ரைஸு மீன் ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுடலாம். இந்த டேஸ்ட் இன்க்ரீடியண்டா இங்கே தூக்கி போட்டுருவோம். ஓகே, அப்போ ஒரு ஆர்டர் இப்போ தாங்க முடித்தோம். ஒரு ஆர்டரையே. ஓகே, இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிடுறேன். இதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் கிட்ட வரப்போகுது. ஆனால் வந்து நான் கட் பண்ணி கைஸ் முதல் முறையாக அவுட் ஆகிட்டேன். என்ன நான் போயின்னு இருந்தேன், பட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒரு இது மேலே ஒரு லெவலுக்கு ஸ்டேஜ் மேலே என்ன தெரியுமா, நிறைய பார்த்துன்னே இருந்ததுனால நான் என்ன திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகி தோற்றுட்டேன். பட்டு ஜெயிக்காமல் மட்டும் 2 லைஃப் இருக்குது. இந்த 2 லைஃப் வச்சு நான் போயிடலாம். ஒன்றும் இல்லை. இதை தாண்டிட்டோன்னா அப்புறம் என்ன அவன் சொல்லுவான், அதுக்கு அங்கேருந்து தப்பிக்கணும். அங்கேருந்து தப்பிச்சு அந்த எலவேட்டருக்கு போகணும். எலவேட்டர் வந்து போனோன்னா ஒரு ஆபி பண்ணுற மாதிரி ஒரு இடம் வரும். அந்த ஆபியை மட்டும் முடிச்சிட்டோம், அவ்வளோதாங்க. அதோட இந்த கேம் முடிஞ்சிடும். அதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். அதோட நமக்கு 2 எஸ்கேப் பட்டம் வந்துடும். எங்கே ஊர்ஜி பாருங்க, செம்ம ஸ்பீடாக வராங்க. இது இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே அது போயிடும். இதுக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கிறோம். ஓகே, போகலாம். என்னடா காட்ட விட சொன்னீங்கன்னா அந்த இது சொல்கிறதா நான் வந்து காட்டினேன். அவுட் ஆகிட்டேன். ஸோ அதை காட்டிடலாம் அப்படின்னு கொடுத்து காட்டினேன். ஓகே, இதை பாருங்க உருண்டை விழுந்து இப்போ என்ன பண்ணணும், நான் அதை காட்டிக்கிறேன். சும்மா இதை மட்டும் காட்டிக்கிறேன். ஓகே, நசுக்கிடுச்சு. ஓகே, பெஸ்ட்டாக போட்டு இழுக்கும். இழுத்துச்சு, உறிஞ்சிச்சு ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணோம், ப்ராசஸிங் ஃபில்டர் சிஸ்டம் மேலே இருக்குங்க. நானும் இப்போ தாங்க பார்க்குறேன். மேலே இருக்குது ஃபில்டர் சிஸ்டம். ஓகே,
அவ்வளோ ஸ்பெஷல் வினிகர் எடுத்தாச்சு. இதோட நான் அங்கே போய் குக்கிங் செக்ஷனில் போய் காட்டுறேன். இப்போதைக்கு ஒரு கட் ரைஸ் இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து தப்பிக்கணும். ஸோ தப்பிக்க வந்து நான் ரெடி ஆகுறேன். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்கிப்பு கொடுத்துட்டு ரெடியாக இருக்க போகிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. 4th class கம்ப்ளீட். ஓகே, ரெடியாகோ நட்ட உடைய மாட்டேங்குது. ஓகே, வந்துச்சு. ஓகே, ரெடியாக படப்படன்னு இருக்கே. ஜெயிச்சிடணும். ஓகே, $150 கொடுத்துக்கிறானுங்க. டாலர்ஸாக என்னன்னு தெரியல. சீக்கிரம் இவங்க வேறு பேசாமல் விட மாட்டானுங்க. ஸ்கிப் பண்ணவும் கொடுக்க முடியல. அவ்வளோ ஆகினா ஸ்கிப்பும் கொடுக்க முடியலங்க. இதில் என்னடா எப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்கும் போது மினியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட வர நிறைய மினியன்ஸு. அங்கேருந்து தப்பிச்சு நம்ம இங்கேருந்து ரிசர்வேஷன் பண்ண சொல்லியிருக்கோம்ல, அங்கேருந்து நம்ம சாதாரணமாக போக முடியாது. அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி இப்படியும் போக முடியும். இப்படி தான் அவனுங்க வச்சுருக்கானுங்க. இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கோம். நம்ம டையாவதுக்கு முன்னாடி அந்த எலவேட்டரில் போயிடணும். இது மட்டும் தான் ஒரே வழி. போயிட்டோன்னா எண்டிங் டிரான்ஸ்மிஷன் ஆகும். கார் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அமேசிங் வாட்சஸ். வி ஆர் ஆல் வெரி இம்ப்ரெஸ்டாமா. இம்ப்ரெஸ் அதுக்கு என்ன எனக்கு கொல்றீங்க? இம்ப்ரெஸ் அவங்க கூட இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களா? அதுன்னு வந்து எங்களுக்கு கொல்றான் நம்மள. ஓகே, சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிச்சு போய் பார்க்கணும். Which brings me here. ஓகே, இப்போ தான் நம்ம ஓகே கான்சன்ட்ரேட். ஓடு இப்படி. ஓகே, இப்படி சரி, இப்படி தான் போனோம். இப்படி போய் இப்படி ஓகே வந்துட்டேன். ஓகே, ஈஸி. ஓகே, இப்படி வந்து இப்படி திரும்பணும். இப்படி திரும்பி அந்த பேய் வரத்துக்குள்ளே ஸ்கேட்டர் ஸ்விட்ச். ஓகே, நல்ல வேலை. பயன்டாங்க. நல்ல வேலை வந்தாச்சு. க்ளோசிங் மிஸ்ஸில் வந்துட்டுக்குறோம். அந்த பேய்கிட்டனா நம்ம மாட்டிட்டு இருப்போங்க. அப்படி தப்பிச்சோம். ஆஹா, இல்லை தப்பிக்கல. இந்த ஐ வந்து நம்ம உடைக்கும். பட் நம்ம தப்பிச்சிடுவோம். என்னடா போகிற இன்னைக்கு இடிச்சு உடைக்கணும்னா சொல்லிட்டு பாருங்க, உடைக்குது. அவ்வளோதான், தப்பிச்சே வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் அந்த ஹாபி வரும். சரி, இதுக்கு மேலே எங்கேயும் நம்ம அப்படி பறக்கலாம் ஓட தேவையில்லை. ஸ்லோவாகவே போகலாம். ஓகே, பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு. 3 சூஷி தேட்டர் சைஸில் இருக்குது. நோ ப்ராப்ளம் வண்டரிங் வாட் திஸ் பிளேஸ் இஸ். அதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இவன் பெஸ்ட்டு சூஷி ரெஸ்டாரண்ட் ஃபார் ஸ்டேட் 15 years. Until 1 year, the critics decided traditional sushi was boring. அதாவது ட்ரெடிஷ்னல் சூஷி வந்து போர் அடிச்சிச்சாலாம் இருக்கும். அதனால் வந்து அவங்க என்ன நியூ ஆர் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்காக ஏதோ நாங்கள் வந்து காண்டான ஏதோ ரொம்ப கோவமான ரெஸ்டாரண்ட் ஏதோ அவங்க வந்து டைட்டில் கொடுத்துட்டாங்களாம். இது பேச முடியல. வாய்ஸ் மாறிச்சு. என்னடா இது? ஓகே என்னதுங்க அது எதோ தொடுது. இந்த பக்கம் இந்த பேசிக்கலாம்ண்ணா. என்னதுடா இது? இட்ஸ் த ஒன்லி நோன் கிரியேச்சர் ஆஃப் இட்ஸ் கைண்டா. என்னடா கிரியேச்சர் இது? இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தென் அதர் எனிதிங் எல்ஸ் ஆன் எர்த். டேய் கிமுரா, என்னடா பண்ணுற? Luckily it produces an immense amount of eggs. எக்ஸா கிரேட்டஸ்ட் கொல்லிங்கன்னு மினாக்கில் அப்போ இந்த எக்ஸு தாங்க அந்த நம்ம அப்பாட்ட சமைச்சு கொடுத்தோம் அவனுக்கு. இவ்வளோ கொடூரமாக இருக்கே. இந்த மீனோட இதுவாக போய் கொடுத்தோம். இந்த எக்கு வந்து இன்டேக் பண்ணுறோம். டெஸ்டிங் ஃபெசிலிட்டி நம்ம இந்த மாதிரி தாங்க அது இதுவும் ஆகுது. ஓகே, நம்ம வந்து இப்போ இது பண்ணுறோம்ல, ஃபில்டர் பண்ணுறோம்ல, அது வந்து இப்படி தான் ஃபில்டர் ஆகுது போல். இங்கேயும் காட்டுறானுங்க. இதில் ஓப்பன் ஆகிடுச்சு. 3 சுஷி. வாட் மேக்ஸ் திஸ் எக் ஸோ ஸ்பெஷல்? அப்படி என்ன தான் இது பண்ணுது ஸ்பெஷலாக? வேர் இஸ் எவ்ரி ஒன்? கேட்கலாம். திஸ் பிளேஸ் லுக் டிஃப்ரெண்ட் இன் த ரிவ்யூஸ். ரொம்ப ரிவ்யூஸ்லாம் பார்க்க ரொம்ப இதுவாக இருக்குது. ஓ வெல் லெட்ஸ் இட் டாக்ஸின்ஸ் எவோக் த டேஸ்ட் அண்ட் மெமரி ஆஃப் யுவர் ஃபேவரட் மீல்.
ஓகே அது வந்து நமக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுதான். அது வந்து டாக்ஸிக் இந்த ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆப்பிள் பை ஓகே ஆப்பிள் பை கேன்வாஸ் ஆப்பிள் பை மாதிரி இருக்காது. லைட்டாக இருக்கு மோர் ஓகே இந்த மாதிரி இப்போ சாப்பிட்டு பைத்தியம் ஆகிடுறான் அவன். அந்த டேஸ்ட் மெய்மா அந்த ஐயோ இந்த டேஸ்ட்டில் மெய்மா வந்து இப்படி தான் இவனை தான் நம்ம தொட்டான். பட் ஒன்ஸ் யூ ஹேவ் ஆடட் யூ நெவர் வாண்ட் டு இட் எனிதிங். ஐயோ வரானே கண்ணாடி உடச்சிடுவானோ. எக்ஸப்ட் ஃபார் மேபி ஹியூமன் ஆர் டூ. ஓகே ஹியூமனுக்கு வந்து இங்கே தான் நம்ம தப்பிக்கணும். The strange creature is not from this world. It's not even from this dimension. It's from an in between real me. We called the wild. Voidனது வதான் அங்கேருந்து வதான். How it got our world we still don't know. But we have figured out how to get there. அங்கே போகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சோம். எப்படா we are in the final testing phases. ஆனால் போர்ட்டல் டேரக்டாக இருக்குது வாய்டா. ஓகே வாய்டு டேரக்டாக ஒரு வந்து இது இருக்கான் போர்ட்டலு. ஆனால் போடி படித்து சும்மா காண்டாகுது. நான் சும்மா பேசினே இருப்பான். நீ டக்கு போடுறா. அன்ஃபார்ச்சுனேட் யூ வாண்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட்டா. ஐ எம் கம்மிங் ஃபார் யூ மை செல்ஃபா. வரானா இங்கேருந்தா வருவான் பாருங்கள். இப்போ எந்த பக்கம் வரான் பாருங்கள். இப்போ வரான் வந்துட்டான். அது பிடிக்கிறதுக்குள்ள ஆக்டிவேட்டிங் த வைட் போர்ட்டல். ஆஹா வந்துடுச்சு. நாட் அடுத்து கிவ் பிஃபோர் கேமரா கெட்ஸ் யூ. நல்ல வேலை அவங்களே கிட்ட போய் விட்டானுங்க. ஆஹா ஜம்ப்பு. ஓ நான் முன்னாடி ஜம்ப் பண்ணிட்டேங்க. பரவாயில்ல ஒரு லைஃப் இருக்குது. நல்ல வேலை இதான் லாஸ்ட் லைஃபு. திஸ் ஒன்ஸ் கைண்ட் செல்ஃப் ஓகே அப்படியே ஜெயிச்சிடணும் திரும்பி. ஐயோ நல்ல வேலை கம்மிங் ஃபார் மை செல்ஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரோபாக்ஸு செலவு பண்ண முடியாது, காசுலாம் செலவு பண்ண முடியாது. ஓகே சீக்கிரம் அந்த பக்கம் இந்த வருதுல அஸ் அகெயின் இட்ஸ் டைம் டு கெட் யூ அவுட் ஆஃப் ஹியர். ஓகே ஆக்டிவேட்டிங் வைடு போர்ட்டலை. ஓகே அவங்க தான் வைடு போர்ட்டல் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே கேஸ் இப்போ வந்து நான் பேசுறதுக்கு டைம் இல்லை. நான் மட்டும் கவனம் கேமில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாய்ஸ் கேட்கலாம் மன்னிச்சிருங்க. ஓகே வந்துட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். அவ்வாடி ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம். 37 நிமிஷம் வீடியோ டு பி கண்டினியூட். பார்ட் 2 வந்து சாப்டர் 1 முடிச்சது. சாப்டர் 2 வந்து என்னோடய பிரதரோட தான் ட்ரை பண்ணுவேன். அதாவது எங்கள் அண்ணனோட தான். நம்ம முடிச்சாச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த கேமை முடிச்சு. ஃபைனல் ரிசல்ட்ஸ் காட்டுறாங்க. 1 எஸ்கேப்பு யூ எஸ்கேப்டு. ஏற்கனவே 1 எஸ்கேப் இருப்பாங்க. இப்போ 2 எஸ்கேப் போடு. 9 நான் கரெக்டாக 9 ஆர்டர் கொடுத்து 9 ஆர்டர் என்ன வரும். ஐயோ ஓகே 580 ருபீஸ் கிடச்சிருக்கு அவங்ககிட்ட. பரவாயில்ல. ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம். see you in the void. ஓகே அடுத்து வந்து நம்ம வாய்டு தான் போகிறோம். இப்போ இல்லை ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, இதில் நம்ம சேர்ந்து போகலாம். அப்படி இதுலேயே போடான்னு சொன்னிங்கன்னா ஒரு மணி நேரம் விழுந்துடும் வீடியோ. இதுவே போதும், எனக்கு யாருமே பார்க்க மாட்டேங்க. இதுவே ஓகேவா 2045 ரூபா இருக்குது. எஸ் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாம். என்னடா இது? ஓகே ஏதோ பக் ஆயிடுச்சு. நம்மகிட்ட இப்போ 2 எஸ்கேப் இருக்குது. இதோட நம்ம அடுத்த இதுக்கும் போகலாம். பட் இப்போ விரும்பல. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் சிம்பிளை தொட்டு ஆல் வச்சுக்கோங்க. இதோட உங்களோட விடை பெறுவது நான் உங்கள் லிஷான் கண்ணா. பை பாய்.